வணக்கம். 2026ல வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சொந்த தொழிலை எப்படி தொடங்குறதுன்னு தான் இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? உங்களுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி தான் இது. வாங்க உள்ள போகலாம். இல்லத்தரசிகள், அப்புறம் காலேஜ் படிக்கிற மாணவிகள், இப்படி பல பெண்களோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். வீட்ல இருந்தபடியே நம்மால நல்லா சம்பாதிக்க முடியுமா? குடும்பத்தை பார்த்துக்கிட்டே பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணுங்கிற உங்க ஆசைக்கு கண்டிப்பா ஒரு செயல் வடிவம் கொடுக்க முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ முன்ன விட ரொம்பவே அதிகம். சொந்த தொழில்னாலே கண்டிப்பா பல லட்சங்கள் முதலீடு செய்யணுமே அப்படிங்கிற ஒரு மாய இருக்குல்ல, அதை முதல்ல நாம உடைப்போம். ஏன்னா இப்ப நாம பார்க்க போற ஒவ்வொரு தொழில் வாய்ப்புமே வெறும் 10,000 ரூபாய். ஆமாங்க, வெறும் 10,000 ரூபாய்ங்கிற மிகச்சிறிய முதலீட்டுக்குள்ள தொடங்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த தொழில்களை சும்மா ஒரு லிஸ்டா பார்க்காம 3 தெளிவான பாதைகளை நாம பிரிச்சு பார்க்க போறோம். உணவு மற்றும் கைவினைப் பொருட்கள், ஃபேஷன் மற்றும் அழகு கலை, ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் துறைகள், அப்புறம் கடைசியா இதுல உங்களுக்கு எது சரியா வரும்னு பார்க்க போறோம். சரி, இப்ப நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். உணவு மற்றும் கைவினைப் பொருட்கள். இது உங்க அன்றாட ஹாபிய எப்படி ஒரு பிரீமியம் பிராண்டா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களுக்கு சமையல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கா? இப்போதெல்லாம் மக்கள் கடையில வாங்குறதை விட வீட்லயே ரொம்ப சுத்தமா செய்யற கேக்ஸ், பிரவுனி, அப்புறம் முறுக்கு, சிப்ஸ் மாதிரியான ஸ்நாக்ஸ் வகைகளை தான் அதிகமா விரும்புறாங்க. 2026ல இதுக்கு ஒரு பெரிய பிரீமியம் டிமாண்ட் இருக்கு. பெரிய விளம்பரம்லாம் வேண்டாம். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாவே அக்கம் பக்கத்துல ஆர்டர்ஸ் எடுக்கலாம். பண்டிகை காலங்கள்ல உங்களோட வருமானம் அப்படியே பல மடங்கு உயரும். நீங்க ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்கிற ஆளா? அப்போ இந்த கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பிசினஸ் உங்களுக்கு தான். பிறந்த நாள், திருமண நாள்லாம் வந்தாலே பிரத்யேகமான போட்டோ மக், மொபைல் கவர், கீ செயின்னு ஒரு பெரிய மார்க்கெட்டே நமக்காக இருக்கு. சாதாரண பொருட்களை விட வாடிக்கையாளர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தனித்துவமா செஞ்சு கொடுக்கும் பொழுது அதுல லாபமும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ மக்கள் கெமிக்கல் இல்லாத இயற்கை முறையிலான பொருட்களை தான் அதிகம் தேடி போறாங்க. வீட்லயே ஆர்கானிக் சோப்பு, அப்புறம் வாசனை மெழுகுவர்த்திகளை செஞ்சு அமேசான், ஃபிளிப்கார்ட், இன்ஸ்டாகிராம் தளங்கள்ல நீங்க விற்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் பணம் தான் செலவாகும், ஆனா பேக்கேஜிங் மற்றும் தரத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நீங்களே ஒரு பிரீமியம் பிராண்ட் உருவாக்க முடியும். அடுத்ததா நம்மளோட 2வது பகுதிக்கு போகலாம். ஃபேஷன் மற்றும் அழகுக்கலை. எப்போதுமே அழியாத லாபகரமான ஒரு துறை இது. இதோட லாபத்தை கேட்டா நீங்க நிஜமாலே ஆச்சரியப்படுவீங்க. மெஹந்தி கோன் வாங்குறதுக்கு ஒரு சின்ன முதலீடும் உங்களுக்கு கொஞ்சம் பயிற்சியும் இருந்தா போதும். கல்யாண சீசன்ல ஒரே ஒரு பிரைடல் மெஹந்தி ஆர்டருக்கு குறைஞ்சது 3000ல இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களால அசால்ட்டா சம்பாதிக்க முடியும். ஃபேஷன்ல இப்போ 2 சூப்பரான வழிகள் இருக்கு. ஒன்னு, தையல் மிஷின் மூலமா பிளவுஸ், குழந்தைகளுக்கான உடைகளை தச்சு தினசரி ஒரு நிரந்தர வருமானத்தை பார்க்கலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா? 2026இன் மிகப்பெரிய ட்ரெண்டான ஆரி ஒர்க். இதுல டிசைன் ஆர்டர்ஸ் எடுக்கலாம், இல்லனா யூடியூப்ல ஆன்லைன் வகுப்புகள் எடுத்தும் நீங்க டபுள் லாபம் பார்க்கலாம். ஹோம் பியூட்டி பார்லரை நம்ம எப்படி மறக்க முடியும்? வீட்ல ஒரு சின்ன இடத்துல ஃபேஷியல், த்ரெட்டிங், மேக்கப் சேவைகளுக்கான செட்டப்பை உருவாக்கினா போதும். குறிப்பா பெண்கள் தங்களுக்கு தெரிஞ்ச பாதுகாப்பான பிரைவசியான இடங்களுக்கு போகத்தான் ரொம்ப விரும்புவாங்க. திருமண சீசன்ல மணப்பெண் அலங்காரம் செஞ்சீங்கன்னா ஒரே நாள்ல பல ஆயிரங்களை வருமானமா ஈட்ட முடியும். இப்போ 3வது பகுதியான ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நுழைவோம். ஸ்மார்ட் போனை மட்டுமே வச்சு எங்க இருந்தாலும் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்ப்போம். இங்க 2 அருமையான டிஜிட்டல் மாடல்கள் இருக்கு. ஆன்லைன் ரீசெல்லிங் பண்ணீங்கன்னா கையில எந்த பொருளுமே இருக்க தேவையில்ல. சப்ளையர் போட்டோக்களை காட்டி ஆர்டர் வந்த பிறகு வாங்கலாம். நஷ்டமே இல்லாத ஒரு பாதுகாப்பான பிசினஸ் இது. இன்னொரு பக்கம் கவரிங் நகைகளை மொத்த விலைக்கு வாங்கி இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோக்கள் மூலமா ரொம்ப வேகமா வித்து லாபம் பார்க்கலாம். இது எதுவுமே வேணான்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில இருக்க மொபைல் போன் ஒன்னே போதும். சமையல், அழகு குறிப்புகள், தையல், கைவினைப் பொருட்கள், இல்லனா உங்களோட அன்றாட வாழ்க்கையை பகிரும் vlogனு ஒரு யூடியூப் சேனலை நீங்க இன்றைய ஆரம்பிக்கலாம். விளம்பரங்கள், ஸ்பான்சர்ஷிப் மூலமா இது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிவ் இன்கமா, அதாவது ஒரு நீண்ட கால வருமானமா மாறும். 3 விதமான பாதைகளையும் நாம பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம் 2026ல இதுல உங்களுக்கான சரியான வாய்ப்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது இதுதான். இவ்ளோ நேரம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய பல அற்புதமான தொழில் வாய்ப்புகளை பத்தி பேசணும். வெறும் ஆசையோட மட்டும் நின்னுட போறீங்களா, இல்ல இதுல இருந்து ஒரு ஐடியாவை தேர்ந்தெடுத்து உங்களோட வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க போறீங்களா? இந்த 10 ஐடியாக்குள்ள உங்களோட முதல் அடி எதை நோக்கி இருக்க போகுது?